கோவையில் முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இதில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் துவங்கிய கூட்டத்தில் கட்சியின் கொள்கை உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி, தமிழகத்தில் தொடர்ந்து ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், இதற்கு முடிவு கட்ட தளபதியின் ஆட்சி 2026 கட்டாயம் வரும் என்பதில் மாற்றமில்லை என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் டாஸ்மார்க்கை ஒழிப்போம் என கடந்த காலங்களில் கூறிய ஆட்சியாளர்கள் தற்போது அதை பற்றி ஒன்றும் பேசுவதில்லை என குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னணி கட்சிகளுக்கு இணையாக தொண்டர்கள், குறிப்பாக இளைஞர்கள் திரளாக ஆர்வமுடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்றேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் எதுனா அது டாஸ்மார்க் தான். 8:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு கட்டுப்பாடுகள் கொடுக்கிறாங்க. இவ்வளவு கட்டுக்கோப்பா நம்ம அமைதியா அமர்ந்து எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு செய்யாம நடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கூட கட்டுப்பாடுகள். ஆனா டாஸ்மார்க் இருக்கானா? இல்ல. எத்தனையோ ஏழை பெண்கள் தாலி அறுபட்டு கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மார்க்னால. தெரிஞ்சா சந்தோஷம். அவர் கையில மாட்டிக்கிட்டு இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் அப்படி இருக்குது. தளபதி வந்த உடனேயே கட்டாயமாக பெண்களின் கோரிக்கையான பூரண மதுவிலக்குக்கு கட்டாயமான நடவடிக்கை எடுப்பார். இது உறுதி, நிலையான உறுதி. எங்க போனாலும் சரி. இந்த தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த 2 மதுபான கடைகளை அந்த கடையை வர விடாம பண்ணுவோம். நாங்க பார்க்க தான் போறீங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் கபடதாரிகளை வீழ்த்துவதாக முதல் கொள்கையை. இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். ஒரு மக்களாட்சி நிறைந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக யார் இருக்காருன்னா தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் நமக்கு எதிராக ஏன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ஆளுங்கட்சி நமக்கு எதிராக ஏன் பேசிக் கொண்டிருக்காங்கன்னா மாற்றம் நிகழ ஆரம்பித்து விட்டது. புரட்சி என்பது அமைதியாகத்தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் புரட்சி அமைதியாக நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாம இவங்க சின்ன பசங்க, இவங்க குழந்தை பசங்க, இவங்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த சின்ன பசங்க தானே 2026 உங்களை ஓட ஓட வரட்ட போறோம். அதை நீங்க பார்க்க தானங்க போறீங்க. இந்த சின்ன பசங்க தானே கேள்வி கேட்கறாங்க. 1000 கேள்விகள் கேட்கிறவன் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு துப்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா கேட்கிறோம்ல, பதில் சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கல்ல, என்னத்தை நிறைவேற்றினீங்க? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுத்தீங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே சில நிபந்தனைகள், இந்த பெண்கள் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு. அப்ப எதுக்கு பொய் சொல்ற, எதுக்கு ஏமாத்துற? அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி எதற்காக ஓட்டை வாங்குகிறாய்? அதை நாங்க கேள்வி கேட்கிறோம், பதில் இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு பயந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. 2021 இருந்து 2025 இந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 20 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க.
இதற்கெல்லாம் யார் தெரியுமாங்க காரணம்? நம்ம துணை முதலமைச்சர் மன்னவர் சின்னவர் இருக்காருல்ல, அவர் தான் காரணம். அவர் தான் சொன்னாரு நீட் தேர்வை ஒழிப்பதற்கு, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது அப்படின்னாரு. நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், அந்த ரகசியம் எங்க? காணாம போச்சுன்னா நாங்க கண்டுபிடிச்சு தரோம், எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதை பத்தி எதையுமே பேசுறது இல்ல. 1 கோடி பேர்த்த கையெழுத்து வாங்கினாங்க நீட் தேர்வை ஒழிப்பதற்கு என்று. அந்த கையெழுத்து வாங்கின அந்த படிவெல்லாம் எங்க? பரண மேல இருக்கா? இல்ல ஏதாவது குப்பையில தூக்கி போட்டீங்களா? அப்ப எதற்காக ஏமாத்துறீங்க? இதைதான் தலைவர் அவர்கள் சொல்றாங்க, விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கபலதாரிகள் என்று. நம்ம சும்மாலாம் போய் சொல்லலங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னாங்க. எத்தனை கடையை இழுத்து மூட்டீங்க? கேள்வி கேட்டா பதில் இல்ல. எங்க அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, கடந்த அதிமுக ஆட்சியில விதவைகள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அவமானமாக இருக்கு, வெக்கமாக இருக்கு அப்படின்னாங்க. இப்ப அந்த அக்கா கனிமொழி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. இப்ப அவங்க அண்ணனுடைய ஆட்சி, அண்ணன் சொன்ன கொஞ்சம் அவங்க அப்பா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா ஆட்சியில நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பல சமூக விரோத செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து எங்க அக்கா கனிமொழி அவர்கள் பேச மாட்டேன்றாங்க. ஏன் இப்ப தமிழ்நாட்டில் விதவைகள் கிடையாதா? நம்ம இதை குறித்து நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம்னா இவங்க வந்து சங்கி, இவங்க வந்து பிஜேபி பி டீம், இவங்க வந்து பிஜேபி இயக்குது, பின்னாடி அவங்க இயக்குறாங்க. எங்களை யாரும் இயக்கவில்லை. எங்க தலைவரை வந்து எச் வினோத் இயக்குறாரு. 69வது படம். ஒரு கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்லணும். பதில் இல்லைன்னா மௌனமா கடந்து போங்க. இல்லைன்னா ஆட்சியை எங்க தலைவரிடம் கொடுத்தீங்கன்னா அவர் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க போறாரு. அதை விட்டுட்டு இவங்களை பிஜேபி இயக்குது, ஆர்எஸ்எஸ் இயக்குது என்பதெல்லாம் ஒரு பித்தலாட்ட வேலை, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. கொள்கை தெளிவோடு, கொள்கை சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்துவிட முடியாதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு அவர் வரார். அவருக்கு வந்து அரசியல் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்விற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். அண்மையில கூட மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, என்னங்க 50 வயசுல இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்வதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா?